ஆத்ம சமர்ப்பணம். ஓம் ஸ்வரூப நிரூபண ஹேதுவே ஸ்ரீ குருவே நமன். மகரம் ராசிக்கான வைகாசி மாத கோச்சார கிரக நகர்வுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது 3, 4, 5, 6 மற்றும் 8ஆம் பாவகங்கள் இயங்குகிறது. இந்த பாவக இயக்கத்தின் பலன்களை பார்க்கறதுக்கு முன்னாடி சனி பகவான் ஏழரை சனி என்று சொல்லக்கூடிய பாத சனி உங்களுக்கு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ இதுவரைக்கும் அந்த பாத சனியினால் இருந்த பாதிப்பை அனுபவித்தவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்தில் அந்த பாதிப்புகள் இருக்காது. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ராசிக்கு 5இல் இதுவரை சஞ்சரித்து கொண்டிருந்த குரு பகவான் இப்போது 6ஆம் இடமான மிதுனத்தில் சஞ்சரிக்கிறார். இப்போ 6ஆம் இடத்தில் நின்ற குரு பகவான் தனது 9ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே பாதச்சனியாக நின்று கொண்டிருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். அப்போது இந்த குரு பார்வை கோடி நன்மை என்கிற அமைப்புங்கிறதுனால இந்த பாதச்சனியினால் இருந்த பாதிப்புகள் இந்த மாதத்திலே சுத்தமாக இருக்காது. அதனால் அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம் என்ற ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது இவர் எந்த ஒரு பாதிப்பையும் உங்களுக்கு தர முடியாத அளவுக்கு குரு பார்வை அவரை தடுத்து நிறுத்துகிறது. அப்போது அவரால் பாதிப்பு இல்லைனாலே உங்களுக்கு நல்லது நடந்துடும் இல்லையா, அதுதான் இதனுடைய அமைப்பு. அந்த குரு பார்வையினால் இந்த பாதச்சனியின் பாதிப்புகள் இருக்காது. இப்போ இந்த 3ஆம் பாவகம் அப்படிங்கிற அமைப்பை பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் மீனத்தின் அதிபதி இப்போது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே நிற்கிறார். அங்கே அவர் நின்று இருந்தாலும் கூட அவர் வாங்கியிருக்கக்கூடிய சாரம் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் நின்று செவ்வாய் சாரம் வாங்கியிருக்கிறார். சுகஸ்தானாதிபதியும் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானாதிபதியான விருச்சிகத்தின் அதிபதியுமான செவ்வாய் சப்தமஸ்தானத்தில் நிற்கிறார். அப்போது இந்த 3 அப்படிங்கிற அமைப்பு வெற்றி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது. அப்போது எடுத்த காரியங்கள், எடுத்த முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கப்பெறும். அதே நேரத்தில் இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்ல முன்னேற்றமான யோக பலன் தரப்போகிறது. மேலும் பார்த்தீங்கன்னா தனது காரியத்திலே கவனமாக இருப்பீங்க. உங்களை கவனச்சிதறல் யாராலையும் பண்ண முடியாது. நீங்கள் உங்களுடைய காரியத்தில் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருந்து உங்கள் காரியத்திலே வெற்றி அடையக்கூடிய அமைப்பு. வேலையாட்கள், விசுவாசமான வேலையாட்கள் இருப்பார்கள். தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட வேலை விரைவில் முடிக்கப்படும். வியாபாரம் இருக்கக்கூடிய பொருட்கள் விற்று தீரக்கூடிய அமைப்பை தரும். இந்த தொழில் மேன்மை ஏற்படும், வியாபார உயர்வு ஏற்படும், மேன்மை ஏற்படும். இது மட்டுமல்லாமல் பூமி லாபம் என்று சொல்லக்கூடிய யோக பலன் கிடைக்கும். அதாவது பூமி லாபம்னா இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஒரு இடமோ மனையோ வீடோ வாங்கி போட்டிருக்கீங்க, அதை நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இது அதற்கான ஒரு நல்ல காலகட்டமாக எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ விற்றீங்கன்னா நல்ல விலைக்கு போகக்கூடிய அமைப்பு. பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கும் நல்ல லாபம் வரும். அதாவது தொழில்னா இடம் வாங்கி விற்பது அல்லது தரகு தொழில் செய்வது, வீடு வாங்கி விற்பது, தரகு தொழில் செய்வது, இது மாதிரி தரகு வேலையில் ஈடுபட்டவர்களுக்கும் சரி, இடம் பூமி சம்பந்தப்பட்ட விவசாயம் செய்பவர்களுக்கும் சரி நல்ல யோக பலனை தரும். தாயை பற்றிய கவலையில் ஆழ்ந்து கொண்டிருப்பவர்கள், தாயினுடைய உடல்நலக் கோளாறு அல்லது மனநலக் கோளாறு அல்லது வேறு ஏதாவது ஒரு பாதிப்பினாலே தாயை நினைத்து நீங்கள் கவலை கொண்டிருந்தவர்கள், அந்த கவலை உங்களுக்கு மாறக்கூடிய யோக பலன் உண்டு. இந்த 3ஆம் பாவகம்னாலே சுப காரியங்கள் நிகழக்கூடிய அமைப்பையும் தரும். வீட்டிலே சுப காரிய நிகழ்வுகள் தடை தாமதப்பட்டு கொண்டிருந்தது, இப்போது சுப காரியங்கள் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எண்ணெய் தயாரிப்பு தொழில் செய்பவர்கள், இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், எள் சம்பந்தப்பட்ட வியாபாரம் தொழில் செய்பவர்கள், மேலும் இந்த கால்நடை வளர்ப்பு விற்பனையில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள், அது மட்டுமல்லாமல்
இந்த பழைய பொருட்களை வாங்கி விற்பது, அதாவது ரொம்ப பழமையான பொருட்கள் எல்லாம் வாங்கி விற்கக்கூடிய அமைப்புகள் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். மேலும் இந்த செருப்பு கடை வைத்திருப்பவர்கள், அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இந்த சுத்தப்படுத்தக்கூடிய பொருட்களை விற்பனை செய்யக்கூடியவர்கள், இது மாதிரியான ஒரு வியாபாரம் செய்பவர்கள், அதை உற்பத்தி செய்பவர்கள், தொழிற்சாலை வைத்து நடத்தக்கூடியவர்கள், இவர்கள் அனைவருக்கும் நல்ல யோக பலன் தரும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி எடுப்பவர்களுக்கு இது நல்ல காலகட்டமாக இருக்கும். வெளிநாட்டு முயற்சி உங்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாட்டு ஒரு தொழில் அமைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு தொழில் தாராளமாக அமைக்கலாம். வெளிநாட்டிலே தொழில் ஆரம்பிக்கலாம், வியாபாரம் ஆரம்பிக்கலாம், உத்தியோகத்தில் போய் இணையலாம். அங்கே உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். அதாவது முன்னேற்றம்னா ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு கிடைக்கப்பெறும். அது 4ஆம் பாவகம் சுகஸ்தானம் இயங்கிறதுனால சுகத்துக்கு குறைவு இருக்காது. சுகஸ்தானாதிபதி செவ்வாய் 7லே, அதாவது சப்தமஸ்தானத்தில் நின்று கலத்திரஸ்தானத்தில் நின்று நல்ல பலனை தருகிறார். அப்போது இந்த 4இன் அதிபதி சுகஸ்தானாதிபதி உங்களுக்கு சுகத்திற்கு குறை வைக்க மாட்டார். வீடு மனை வாகன யோகம் தரப்போகிறார். வாகனங்களினால் விரைய செலவுகள் நின்றுவிடும். விரைய செலவு இருக்காது. பழைய வாகனங்களை கொடுத்து புது வாகனம் மாற்றி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் தருவார். அதே நேரத்தில் பால் பசு விருத்தி என்ற அமைப்பு கிடைக்கப்பெறும். நண்பர்கள் உறவினர்களால் நீங்கள் எதிர்பாராத அளவுக்கு உதவிகளும் அவர்களுடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கப்பெறும். வேடிக்கை விளையாட்டு கேளிக்கைகளில் அதிகம் ஈடுபடக்கூடிய ஒரு அமைப்பு. அதிலும் சில காலங்கள் உங்களுக்கு இந்த மாதத்தில் வேடிக்கை விளையாட்டு கேளிக்கைகளுக்காக நீங்கள் பிரயாணம் செய்யக்கூடிய அமைப்புகளும் இருக்கும். இந்த பிரயாணத்தின் போது தடை தாமதம் இருந்தது, இப்போ இருக்காது. இனி போகக்கூடிய காலங்களிலே இந்த தடங்கள், காரிய தடை எல்லாமே மாறும். இந்த 4ஆம் இடம் அப்படிங்கிறதுனாலே உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியும் கிடைக்கப்பெறும். ஆட்சி அதிகாரம்னா ஏற்கனவே ஒரு உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் மிக்க பதவியில் அமரக்கூடிய அமைப்பை தரும். மேலும் நீரினால் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படின்னாலே விவசாயம்னு எடுத்துக்கலாம். விவசாயத்தில் நல்ல மகசூலும் எதிர்பாராத அளவு வரக்கூடிய மகசூல் விலை உயர்வு கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு பண வரவு கிடைக்கும். இந்த பண வரவின் மூலமாக ஆடை ஆபரண சேர்க்கை, தங்கம் நவரத்தின சேர்க்கை போன்றவை ஏற்படக்கூடிய அமைப்பும் உண்டு. உங்களுக்கு எதிர்பாராத அளவிலே லாபமும் பண வரவும் கிடைக்கும். போட்டி பந்தயங்களிலே கலந்து கொள்பவர்கள், விளையாட்டு போட்டிகளில் கலந்து கொள்பவர்கள் வெற்றி பெற்று பரிசு, பாராட்டு மற்றும் வெகுமதிகள் பெறக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்த காலகட்டத்திலே நடக்கும். மேலும் 5ஆம் பாவகம் வலுவாக இயங்கிறதுனால இப்போ பூர்வீக சம்பந்தமான சொத்து பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். 5இன் அதிபதி சுக்கிரன் சுகஸ்தானத்தில் உட்கார்றாரு. அதாவது 4ஆம் இடமான மேசத்தில் சுக்கிரன், 5இன் பதி சுக்கிரன். அதே போல் உங்களுக்கு இந்த 5இன் பதி மட்டுமல்ல, அவரே உங்களுக்கு 10இன் அதிபதியாகவும் வராரு, தொழில் ஸ்தானாதிபதியாகவும் வராரு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த அழகு சார்ந்த அழகு பொருட்கள் விற்பனை, ஃபேஷன் டிசைனிங் மற்றும் இந்த துணிக்கடை வைத்திருப்பவர்கள், வட்டி தொழில் செய்பவர்கள், இவங்க எல்லாருக்குமே நல்ல முன்னேற்றம் கிடைக்கப்பெறும். இது எல்லாத்துலேயுமே எதிர்பாராத அளவு உங்களுக்கு பண வரவும் கிடைக்கப்பெறும். பூர்வீக சொத்து சம்பந்த வில்லங்கங்கள் சரியாகி பூர்வீக சொத்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. வாரிசுகளால் நல்ல யோக பலன் கிடைக்கப்பெறும். இந்த வாரிசுகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் கிடைக்கும். வாரிசுகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வாரிசுகளுக்கு உத்தியோகம் கிடைக்கும். அல்லது வாரிசுக்கு ஒரு தொழில் அமைச்சு கொடுத்தா சரியாக வந்துடுமா அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் தாராளமாக வாரிசுகளுக்கு தொழில்களை அமைத்து கொடுக்கலாம், வியாபாரம் வைத்து கொடுக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய அமைப்பாகவே வரும். அதுக்கு மட்டுமல்ல, 6ஆம் பாவகம் இயங்குது.
இந்த 6ஆம் இடம் என்பது உங்கள் ராசிக்கு 6ஆம் இடம் மிதுனம். மிதுனத்தின் அதிபதியான புதன் 5லே சூரியனுடன் இணைவு பெற்று நிற்கிறார். ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்திலே புதன் நிற்கிறாரு. 6இன் பதி 5ல் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த ருணரோக சத்ருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நோய் எதிரி கடன் பிரச்சனைகள் சரியாகும். ஒன்று நோய் தொந்தரவால் உடல் உபாதைகள் உடல் துன்பங்களை அனுபவித்து கொண்டிருந்தவர்களுக்கு அது மாறும். அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த பயம்னு ஒன்று இருந்துகிட்டே இருந்திருக்கும். இந்த நீரினால் பயம், விஷப்பூச்சிகளால் ஏற்படக்கூடிய பயம், மிருகங்களால் இருந்து வந்த ஆபத்து, இது எல்லாமே சரியாகும். அந்த பயத்தில் இருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய அமைப்பையும் தரும். மேலும் இந்த ரோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்கு இல்லையா, அதாவது கடன் தொல்லை, கடன் பிரச்சனைகளால் அவதிப்பட்டவர்களுக்கு அந்த கடன் தீரக்கூடிய அமைப்பை தரும். கண்ணுக்கு தெரியாத எதிரிகளால் இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்தும் மாறும். அது எல்லாமே சரியாகக்கூடிய அமைப்பையும் தரும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாயாதிகளின் கலகம் மாறும். அதாவது எதிரிகளாலும் ஆயுதங்களாலும் இருந்து வந்த காயங்கள் மாறும். தாய் மாமனால் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். புதன் 6இன் அதிபதி 5ல் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு தாய் மாமன் உங்களுக்கு நல்ல உதவி செய்வார். நீங்கள் கேட்கவே தேவையில்லை, தேடி உங்கள் தாய் மாமன் உதவி செய்யக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இந்த 3ஆம் இடம் சுப காரியம் நம்ம பார்த்தோம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுப காரியம் நடத்தணுன்னாலே அவர் தைரியமாக நடத்துங்க, நான் பார்த்துக்கிறேன்னு உங்கள் தாய்மாமன் சொல்லக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுகிறது. மேலும் இந்த தாய்மாமனுடைய உதவி அது மட்டுமல்லாமல் காரிய தடங்கல்கள் மாறும். காரிய தடைகள் எல்லாமே சரியாகிடும். அடுத்தபடியாக அட்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 8ஆம் இடம் இயங்குகிறது. இந்த 8ஆம் இடம்னாலே நீதிமன்ற வழக்குகள், நீதிமன்ற பிரச்சனைகள், இது எல்லாமே சரியாகும். நீதிமன்ற வழக்குகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான தீர்ப்பை தரும். பழி பாவத்திலே சிக்கி தவிப்பவர்கள், அதாவது செய்யாத தவறுக்காக பழியை ஏற்றுக்கொண்டு அதனால் கிடைத்த பாவத்தை அனுபவிப்பவர்களுக்கு அந்த பழி பாவத்திலிருந்து வெளியே வரக்கூடிய அமைப்பையும் தரும். சிலர் தேவையில்லாத ஒரு கவலையை உள்ளே வச்சுட்டு அது ஒன்று அறுத்துக்கிட்டே இருக்கும், தீராத கவலைன்னு சொல்லுவாங்க. அந்த கவலையை விட்டு வெளியேறக்கூடிய அமைப்பையும் தரும். இந்த அட்டமஸ்தானம்னாலே பிரச்சனைகள்னே ஒரு அமைப்பு உண்டு. எப்போவும் பிரச்சனை நீங்கள் தேடி போக தேவையில்லை, பிரச்சனை தானாக உங்களை தேடி வந்திருக்கலாம். அப்போது இந்த காலகட்டத்தில் இது வரைக்கும் அந்த பிரச்சனைகள் இனி வராது. பிரச்சனைகளிலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு யோக அமைப்பும் உண்டு. பிரச்சனைகளால் பாதிப்பு இருக்காது, பிரச்சனைகள் உங்களை தேடி அணுகாது. நீங்களும் தேவையில்லாமல் பிரச்சனைகளை போய் சிக்க மாட்டீங்க. பிரச்சனைகள் என்பதை விட்டு விலகக்கூடிய யோக பலன் உண்டு. எல்லா விதத்திலுமே இந்த அமைப்பு இந்த 7 சனி பாதிப்பும் இருக்காது, பாத சனியாக இருக்குது. இருந்தாலும் உங்களுக்கு அதனுடைய பாதிப்புகள் இருக்காது. காரணம் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம், அதாவது குருவின் பார்வை இருக்கிறதுனால அந்த 7 சனி பாதிப்புகள் இருக்காது. எல்லா விதத்துலேயுமே உங்களுக்கு நல்ல யோக பலன் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த வைகாசி மாதம் அமைகிறது. இதற்கு முன்பு வந்த பதிவு, அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுகளை நீங்கள் பார்க்கணுன்னு விரும்புனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி. ஓம் சிவாய நம.